தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். தாய் திருவை இன்றைக்கு புனித மேக்சிமிலியன் கோல்பேயினுடைய விழாவை மனமகிழ்ந்து கொண்டாடுகிறது. அருள் பணியாளராக தன்னை கடவுளுடைய கரங்களிலே அர்ப்பணித்துக் கொண்ட இவர் மறைசாட்சிய வாழ்வை வாழ வேண்டும் என்று அடம்பிடித்தவர். பல்வேறு நிலைகளிலே இவருக்கு இந்த சூழல்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த பொழுதெல்லாம் மிக மகிழ்வோடு அந்த மறைசாட்சியத்தினுடைய அடிப்படை சித்தாந்தங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஏற்றுக்கொண்டவர், வாழ்ந்து காட்டியவர். போலந்து நாட்டில் பிறந்தவர், ஏழை குடும்பத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டவர். குழந்தை பருவத்திலேயே அன்னை மரியாளின் மீது ஆழமான பக்தி கொண்டவர். சிவப்பு நிற கிரீடம் வேண்டுமா, வெள்ளை நிற கிரீடம் வேண்டுமா? வெண்மை தூய்மையை குறிக்கிறது, சிவப்பு மறைசாட்சியத்தை குறிக்கிறது. எது உனக்கு வேண்டும் என்று அன்னை மரியாள் இவரிடத்தில் கேட்கிற பொழுது, இரண்டும் எனக்கு வேண்டும் என்று அன்னை மரியிடம் கேட்டதாக இவருடைய வாழ்வினுடைய வரலாறு நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. ஹிட்லருடைய அடாவடித்தனத்தால் பல்வேறு நிலைகளிலே நாசிக் சிறைகளில் அடைக்கப்பட்ட பொழுது இவருடைய உடன் தோழர் ஒருவர் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அங்கே அவருக்காக தன்னுடைய பெயரை கொடுத்து அவர் சார்பாக இறப்பை சந்திக்க முன்வந்தவர். பிறர் மீது ஆழமான அன்பு கொண்டு அந்த அன்பை தன்னுடைய வாழ்க்கையினால் வெளிக்காட்டுவதற்கு வாய்ப்பு வந்த பொழுதெல்லாம் வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திய ஒரு அற்புதமான பணியாளர். அன்புக்குரியவர்களே, இந்த அருள் பணியாளருக்காக இந்த நாளிலே நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர் வழியாக தாய் திருவை பெற்றிருக்கக்கூடிய ஏராளமான நன்மை திறன்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் குறிப்பாக குழந்தைகளை என்னிடத்திலே வரவிடுங்கள் என்று ஆண்டவர் நற்செய்தி வழியாக சொல்கிறார். இவர் பெயரில் குழந்தைகளுக்கான பல்வேறு விதமான காரியங்கள் சமூகம் முழுவதுமாக திருச்சபையின் வழியாக நாள் வரைக்கும் செய்யப்படுகிறது என்பதை நாம் நன்றி உணர்வோடு எண்ணி பார்த்து, இந்த பணியாளர் வழியாக தொடர்ந்து இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் தாய் திருவையும் இந்த சமூகத்தில் வாழ்கிற அனைத்து குழந்தைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆண்டவர் அரவணைத்து காக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்வோம். இந்த திருப்பலியில் ராபர்ட்ஸ்டன் அமுதா இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் சில அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் புதிதாய் கட்டியிருக்கும் இல்லத்தை நிறைவாய் ஆசீர்வதிக்கவும், குடும்பத்தில் உள்ளவருடைய உணர்வுள்ள நலனுக்காகவும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்கு அமையவும், குடும்பத்தில் மறித்த ராயப்பன் பூரணமணியால் இவருடைய ஆன்ம இழைப்பாறுதலுக்காகவும் ஜெபிப்போம். பிரான்சிஸ் சேவியர் ஜெயராணி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் சில அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், வியாபாரம் பெருகவும், குடும்ப பிரச்சனைகள் தீரவும், அனைவருக்கும் நல்ல உடலுள்ள நலன் கிடைக்கவும் வேண்டிக் கொள்வோம். ஜெகன் சில்வியா அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் சில நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் ஞானத்திலும் பக்தியிலும் படிப்பிலும் சிறந்து வளரவும், அனைவரும் உடல் உள்ள நலத்தோடு வாழவும் இறையாசை வேண்டி ஜெபிப்போம். ரூபஸ் புரூஸ் மறைந்த 15ஆம் ஆண்டு நினைப்பதில் அவரது ஆண்மலை பாட்சிக்காகவும், மேலும் பாரிஸ் விக்டரி இசபெல்லா ரூபஸ் அருள் புரூஸ் அவர்களுடைய ஆண்மலை பாதலுக்காக வேண்டுவோம். தயாபதி முன்னோடைய ஆண்மலை பாதலுக்காக வேண்டிக் கொள்வோம். டாக்டர் ராஜம் அவர்கள் குடும்பத்திற்கு இறைவில் சிதல்லா நன்மைகளுக்கு நன்றியாகும், குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல்நல நலத்தோடு வாழவும், குடும்ப தலைவி நல்ல உடல்நலம் பெறவும், ஜோசப் அவர்களுடைய ஆண்மலை பாதலுக்காகவும் ஜெபிப்போம். தாமஸ் சதானந்தம் அவருடைய ஆண்மலை பாதலுக்காகவும், ரோசையின் பாத்திமாவினுடைய ஆண்மலை பாதலுக்காகவும், மேலும் குடும்பத்தில் மறித்தெல்லா ஆண்மான்களை பாதலுக்காக ஜெபிப்போம். அமல் பி ராயன், பபியுலா, இருதேசாமி, ஜாஸ்மின், ராபர்ட், ஜெரி, சேவி, வின்ஸ்டன் உடைய ஆண்மலை பாதலுக்காகவும், குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆண்மான்களை பாதலுக்காகவும், உத்தரிய தளத்தில் ஆண்மான்களை பாதலுக்காகவும் திருப்பலிகளை வந்தாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு பலியை கொடுப்போம். உடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதை வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவார்கள் பணியாளர் மறை சாட்சியமான புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே கன்னி மரியாவின் மீது உள்ள அன்பாலும் மனிதரின் மீட்புக்கான ஆர்வத்தாலும் பிறரன்பாலும் பற்றிய செய்தியை அவரது பரிந்துரையால் நாங்கள் உடைய மாட்சிக்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் விடாமுயற்சியோடு ஊழியம் புரிந்து சாகுவரையும் திருமகனின் விருப்பத்திற்கு ஏற்ப வாழ இரக்கத்தோடு எங்களுக்கு அருள் தருவீராக. உம்மோடு தூயாமையாரின் ஒன்றைப்பது இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 24 வசனங்கள் 14 29 முடியும். அந்நாட்களில் யோசுவா மக்களிடம் கூறியது: ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தில் அறவே நிகழாது இருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். ஆண்டவர் எல்லா மக்களையும், இந்நாட்டில் வாழ்ந்த எமோரியரையும் எங்கள் முன்னிருந்து விரட்டினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். யோசுவா மக்களிடம், உங்களால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இயலாது. ஏனெனில் அவர் தூய கடவுள். அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். உங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்கினால் அவர் மீண்டும் உங்களுக்கு தீங்கு செய்வார்.
உங்களுக்கு நன்மை செய்த அவர் உங்களை அழித்து விடுவார் என்றார். மக்கள் யோசுவாவிடம், இல்லை, நாங்கள் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்றனர். யோசுவா மக்களிடம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவரை நீங்களே தெரிந்து கொண்டீர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்றார். அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றனர். இப்பொழுது உங்கள் நடுவில் உள்ள வேற்று தெய்வங்களை விலக்கிவிடுங்கள். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள் என்றார். மக்கள் யோசுவாவிடம், எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் புரிவோம், அவரது குரலுக்கு கீழ்ப்படிவோம் என்றனர். அன்று யோசுவா மக்களுக்காக உடன்படிக்கை செய்தார். செக்கேமில் அவர் அவர்களுக்கு விதிமுறைகளையும் ஒழுங்குகளையும் கொடுத்தார். யோசுவா இவ்வார்த்தைகளை கடவுளின் திருச்சட்ட நூலில் எழுதினார். ஒரு பெரும் கல்லை எடுத்து அதை ஆண்டவரின் திருத்தலத்தில் ஒரு கருவாளி மரத்தின் கீழ் நாட்டினார். யோசுவா எல்லா மக்களிடமும், இதோ இக்கல் நமக்கு எதிரான சான்றாக இருக்கும், ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு பேசிய எல்லாவற்றையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும் என்றார். யோசுவா மக்களை அவரவர் உரிமை சொத்தாகிய பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியருமாகிய யோசுவா இறந்தார். அவருக்கு வயது 110. ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 16. இணைத்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 13 முதல் 15 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகளிடையே இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடர்களோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. சகோதர சகோதரிகளை, என்னுடைய உடனமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பையின் எடுத்துக்காட்டால் காணிக்கைகளோடு எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் பெருமையடைவதால் நீ மாட்சி பெறுகின்றேன். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றேன். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றேன். கடும் துயரிலும் வெற்றியை அருளுகின்றேன். ஆகவே விண்ணகத்திலும் மன்னகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்கள் சேர்ந்து முடிவின்றி அதை பறைசாற்றிய கழித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவன், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனமாக. அவர் பாடுபட விளங்கணிந்தது மைமை அளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அழித்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய வைக்கிண்ணத்தை எடுத்து நீ நமக்கு நன்றி கூறி தம் சிலர்களை கழிந்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதல் மப்பத்தையும் இப்பணிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஒழிய புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மீது ஆண்டனி சாமி ஆண்டவை, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுற செய்தரலும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்தரிய தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீ நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எப்பாவனாளர் புனித சவேரியார், இன்று நாங்கள் நினைவு கூறுகிற புனித மரியம் மேக்சிமிலியன் கோல்பே, இவ்வுலகில் நமக்கு உகந்தவர்களாயிருந்த ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பொருளே உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரின் தீமை அனைத்து நிவர்ந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருமையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களையும் போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தன்மை காத்து விலை வாழ்வழிப்பதாக. பேராலய திருப்பலிக்கான ஜெபம். உயிருள்ள ஆலயங்களாய் வாழ எம்மை அழைக்கும் இறைவா, உமது மேலான நன்மைத்தனத்திற்காகவும் எம் பாளையங்கோட்டை மறைபடி தளத்திற்காகவும் உம்மை போற்றுகிறோம். உமது தெய்வீக உடனிருப்பை மேலும் உணர்ந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். எம் மறை மாவட்ட ஆயர், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இணைந்து இந்த புனிதமான வரலாற்று நிகழ்வில் பங்கு பெற அருள் புரிந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எம் பேராலய வளர்ச்சியால் எங்கள் பங்கும் மறை மாவட்டமும் இறை நம்பிக்கையில் வளரவும் தலைமுறை தலைமுறையாக உம் பிள்ளைகளாக வாழவும் வரம் அருளும். முகமலர்ச்சியுடன் உமக்காக பொருளுதவி வழங்கும் நல் உள்ளத்தை தாரும். எங்களது திறமைகள் வளங்களை
ஒன்று திரட்டி செயல்படும் வல்லமை தாரும். எங்கள் அனைவருடைய உழைப்பும் ஜெபங்களும் எப்பேராலய பணிகள் முழுமை பெற உதவுவதாக. இத்திருப்பணிகளில் ஈடுபடும் திருப்பணி குழுவினர், கட்டிட வல்லுநர்கள், பணியாளர்கள், தாராளமாய் பொருளுதவி வழங்கிடும் உபகாரிகள் அனைவரையும் அவர்களது குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். வல்லமிக்க இறைவா, இப்பேராலய திருப்பணியை அன்னை மரியாவின் பரிந்துரையிலும் எங்கள் பாதுகாவலர் தூய சவேரியாரின் அரவணைப்பிலும் உமது மேலான பராமரிப்பிலும் நம்பிக்கை வைத்து முழு மனதுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். நீரே எங்களை பயன்படுத்தி ஆசீர்வதித்து தூய ஆவியின் வல்லமையால் வழி நடத்தும். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரேயும் திருமகனுடைய உடலான இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே இந்த விருதினால் பெற்றுக்கொண்ட அற்புத்தி எங்கள் உள்ளத்திலும் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்ற